ஆதிக்கம் அப்படின்னாலே உலகத்துல இருக்க அத்துணை யோகங்களும் சுகங்களும் எனக்கு பிடிக்கும். ஒரு கார்னா கூட ஒரு நல்ல கம்ஃபர்டான கார், சாதாரண கார்ல என் மைண்ட் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகாது. எனக்கு வந்து ஒரு நல்ல கார், அதே மாதிரி தொழில என் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு முழுசும் நம்பி அவங்க கிட்ட கொடுத்து ஏமாறுறது, இந்த மாதிரி சூழ்நிலை எல்லாம் வரும். மீனராசிக்கும் வந்துட்டு சில குணாதிசயங்கள் வந்துட்டு இருக்கு. ஏன்னா நான் வந்துட்டு எங்க வீட்டுல டெய்லி வந்துட்டு பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஸோ அப்படிப்பட்ட மீனராசி நேயர்களுக்கு வந்துட்டு எப்படி இருக்கு இந்த சனி பெயர்ச்சி? பொதுவா மீனத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னாலே வந்து பாத்தீங்கன்னா குரு ஆதிக்கம் பெற்ற ஒரு ராசி மீனராசி. சுக்கிரன் உச்சமடையக்கூடிய ராசி மீனராசி. அப்ப மீனத்துல குரு ஆதிக்கம் அப்படின்றதுனால இயற்கையாவே நிறைய புத்திசாலித்தனம் அப்படின்றது ஒண்ணு உண்டுமா. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதை பிளான் பண்ணி கரெக்டா வந்து ஸ்கெட்ச் போட்டு கரெக்டா ப்ராபகேட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி மீனத்துக்கு உண்டு. ஏன்னா குரு பகவான் அப்படின்னாலே வந்து பாத்தீங்கன்னா அதீத புத்திசாலித்தனம், வேகமா செயல்பட மாட்டார், விவேகமா நிதானமா தெளிவா கரெக்டா செயல்படுவார். தேவகுரு பிரகஸ்பதி அப்படிம்பாங்க. அதனால அந்த குணாதிசயங்கள் மீனராசி அன்பர்கள் கிட்ட கரெக்டா வந்து பிரதிபலிக்கும் அப்படின்னு சொல்லலாம். கூட வந்து பாருங்க சுக்கிரன் ஆதிக்கம் அப்படின்றதுனால மீனத்துக்கு வந்து எல்லா கம்ஃபர்ட் ஜோனும் வேணும். நான் நல்லா சாப்பிடணும், நல்லா வந்து ட்ரெஸ் போடணும், நல்லா என்ஜாய் பண்ணணும். சுக்கிரன் ஆதிக்கம் அப்படின்னாலே உலகத்துல இருக்க அத்துணை யோகங்களும் சுகங்களும் எனக்கு பிடிக்கும். ஒரு கார்னா கூட ஒரு நல்ல கம்ஃபர்டான கார், சாதாரண கார்ல என் மைண்ட் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகாது. எனக்கு வந்து ஒரு நல்ல கார், ஒரு ஜாக்குவார் மாதிரி காரு, ஒரு பென்ஸ் மாதிரி இந்த மாதிரி இல்ல, எங்களுக்கு அவ்வளவு வசதி இல்லை அப்படின்னாலும் அதுக்காக நான் ஆசைப்படுவேன். அதுதான் வந்து மீனம் அப்படின்னு சொல்லலாம். இப்படி எல்லா விதத்திலயும் ரொம்ப பெர்ஃபெக்ஷனா இருக்கக்கூடியவங்க தான் மீனராசி என்பர்கள். பொதுவாகவே வந்து பாத்தீங்கன்னா ஜோதிடத்துல ஒரு கருத்து உண்டு. ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, மீதி 3 பேரும் பொண்ணுங்க, ஒரு பையன் வந்து மீனராசி அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இல்ல ஒரு 2 ஃப்ரெண்ட்ஸ், அந்த பொண்ணு வந்து வேற ராசி வச்சுக்கோங்க, அந்த பையன் மீனராசினா அந்த பையனோட நட்பை எப்பயுமே வந்து விட்டுறக்கூடாது அப்படிம்பாங்க. ஒரு மீனராசி பொண்ணா இருந்தாலும் பையனா இருந்தாலும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அவங்களை சுத்தி இருக்கவங்களுக்காக இப்ப நட்புக்காக என்ன வேணா செய்வாங்க. நீ நடுராத்திரி 12 மணிக்கு நான் பெரிய பிரச்சனை இருக்குன்னா, ஐயோ நான் போனா பிரச்சனை, ஒரு போலீஸ்ல மாட்டிக்கணும் கூட வச்சுக்கோங்க, ஐயோ நம்ம போனா நம்மளும் மாட்டிப்பான், நம்ம போக கூடாது, அந்த கிரைம் சீனை விட்டு தள்ளி இருக்கணும் அப்படின்னு யோசிக்க மாட்டாங்க. எனக்கு என் ஃப்ரெண்ட்ஷிப் தான் முக்கியம். ஆமா, எனக்கு என்னோட நட்பு முக்கியம். எனக்கு இப்ப இது வந்து ஃப்ரெண்டா இருந்தாலும் சரி, லவ்வரா இருந்தாலும் சரி, இல்ல பக்கத்து வீடு எதிர் வீடா இருந்தா கூட முன்னாடி போய் நிப்பாங்க. அதுதான் மீனம். ஆனா இதே மீனத்துக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப்னா யாருமே வர மாட்டாங்க. மீனத்தை வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பா இருந்தாலும் சரி, இல்ல கொலீகா இருந்தாலும் சரி, எந்த விதத்துல உங்களுக்கு அவங்க நட்பு இருந்தாலும் அவங்களை விடவே கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா எல்லா விதத்திலயும் பிளஸ், எல்லா விதத்திலயும் மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியவங்க தான் மீனராசி. பிரதிபலனா உங்களுக்கு பெருசா கிடைக்காது. அவங்க ஏமாந்துதான் அவங்க யாரும் திருப்பி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. அது தெரிஞ்சாலும்மா இப்போ ஒரு காலகட்டம் வந்துச்சு, ஒரு சூழ்நிலை வந்துச்சு, இப்ப நீங்க மீனராசி, நீங்க என்ன கேட்டீங்க, நான் ஹெல்ப்பே பண்ணல, ஆனா அடுத்து நான் உனக்கு கஷ்டம்னா கூட நீங்க ஹெல்ப் பண்ணுவேன். அதுதான் மீனத்தோட இயற்கையாவே நல்ல குணம் அப்படின்னு சொல்லலாம், குரு ஆதிக்கம் அப்படின்றதுனால. அப்படிப்பட்ட மீனராசி அன்பர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஜென்ம சனி. கும்பத்துல இருந்து சனி பகவான் மீனத்துக்கு தான் பயிற்சி ஆகிருக்காரு. ஜென்ம சனி அப்படின் போது பொதுவாவே மீனத்துக்கு இருக்க பெர்ஃபெக்ஷனான ஒரு குணம், ஒரு இன்டெலிஜென்ஸ், மத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்றது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் உல்டாவா மாறும். காரணம் என்னன்னா சனி ஜென்ம சனியா வந்திருக்கிறதுனால மனதளவுலயும் உடல் அளவுலயும் மந்த நிலை அப்படின்றது இருக்கும். ஜென்ம சனியா இருக்கிறதுனால நான் வந்து ரொம்ப புத்திசாலி தான், ஆனா இப்ப எனக்கு சனி ஜென்ம சனி உட்காந்தாலும் எனக்கு இன்னும் கிறுக்கு பிடிச்ச மாதிரி நான் வந்து என்ன பண்றேன், என்னை சுத்தி இருக்க நல்ல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நான் கட் பண்றேன், எல்லாரையும் தப்பா நினைக்கிறேன், இந்த மாதிரி வரதுக்கு வாய்ப்பு உண்டு. பொதுவா இருக்க மீனத்தினோட கேரக்டர் குணாதிசயங்கள் கொஞ்சம் மாறுபடும் அப்படின்னு சொல்லலாம். அப்ப மீனம் நம்ம வந்து ஜென்ம சனியில இருக்கிறதுனால சனி பகவான் நம்ம மனசுக்குள்ள பூந்து நம்ம மனசை கெடுக்க பாக்குறாரு அப்படின்றத தெளிவா புரிஞ்சுக்கிட்டா பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் வந்து ஜென்ம சனியா இருந்து இவரோட பார்வை இருக்குமா, இவரோட பார்வை வந்து பாத்தீங்கன்னா 3-7-10 இளைய சகோதர தைரியஸ்தானத்தை ஜென்ம சனியா இருந்து பாக்குறாரு. அப்ப தம்பி தங்கச்சி இருக்காங்க அப்படின்னா அங்காளி பங்காளி தம்பியா இருந்தாலும் சரி, சொந்த தம்பியா இருந்தாலும் சரி, இல்ல அண்ணன் பின்னாடியே சுத்தி வரவங்களா இருந்தாலும் சரி, அவங்க கிட்ட நம்ம கொஞ்சம் உஷாரா இருக்கணும். மொத்த பொறுப்பையும் அவங்கள நம்பி கொடுத்தோம் அப்படின்னா என்னன்னா சில பல ஒரு இடையூறுகள், சில பல பிரச்சனைகள் அப்படின்றது வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப நீ என்ன வேணா நம்பு, எது வேணா இவங்க நம்புவாங்க இல்லையா, சுத்தி இருக்கவங்களுக்கு எல்லாமே நல்லது செய்வாங்க, நம்புவாங்க. நம்புறது தப்பு இல்ல, உன்னோட கண் பார்வை அப்படின்றது உங்க மேல இருக்கு, அது ஒண்ணு பாத்துக்கணும். அது 3ஆம் பாவம். அடுத்து 7ஆம் பாவம் களத்திர ஸ்தானத்துல சனியினோட பார்வை இருக்கிறதுனால ஜென்ம சனியா இருந்து களத்திர ஸ்தானத்தை பாக்குறாருமா. களத்திர ஸ்தானத்தை பாக்குறதுனால என்ன ஆகும்னா, இப்ப மீனராசி ஜென்னா இருந்தாலும் சரி, மீனராசி லேடியா இருந்தாலும் சரி, அவங்க ஹஸ்பண்ட்க்கும் அவங்களுக்கும் ஒரு மனம் முட்டும், மனசஞ்சலம், மனக்குழப்பம், அவங்க 2 பேருக்குள்ள ஒரு விரிசல், ஒரு பிரிவினை அப்படின்றது வரும். அப்ப நம்ம என்ன பண்ணணும், மத்தியஸ்தர்களை கூப்பிட்டு வச்சு இந்த மாதிரி வருது அப்படின்ற மாதிரி பேசி சமாளிச்சுட்டு பாத்துக்கணும். இதை வந்து கைமீறி போக விடக்கூடாது அப்படின்னு சொல்லலாம் ஜென்ம சனியில. அதே மாதிரி ஜென்ம சனியா இருந்து 10ஆம் பாவம் தொழில் ஸ்தானத்தை பாக்குறாரு.
தொழில்ல பெருசா நாட்டம் இருக்கிறது, தொழில்ல பெருசா கவனத்தை வந்து செலுத்தாம இருக்கிறது, தொழில்ல இவங்க வச்சிருந்த கான்சென்ட்ரேஷன் குறையிறது, அதே மாதிரி தொழில்ல என் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு முழுசும் நம்பி அவங்க கிட்ட கொடுத்து ஏமாறுறது, இந்த மாதிரி சூழ்நிலை எல்லாம் வரும். இதுல கொஞ்சம் உஷாரா இருக்கணும். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சனி வந்து ஜென்ம சனியா இருக்கிறதுனால இந்த மாதிரி எல்லாம் வரும். அடுத்து குரு நல்லா இருக்காரு, சுக குருவா இருக்காரு, இருந்தாலும் நம்ம கொஞ்சம் இந்த மாதிரி விஷயங்கள்ல கவனமா இருக்கணும். சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லிட முடியாது இல்லையா? இதுக்கு இந்த எந்தெந்த விஷயத்துல கவனம் அப்படின்றத அவங்களே நினைச்சுக்கணும். புத்திசாலிகளா இருந்தாலும் இந்த காலகட்டத்துல கொஞ்சம் உஷாரா இருந்துக்கணும். ஓகே, இப்ப ஜென்மசனி அதாவது கும்பத்துல இருந்து மீனத்துக்கு போறதுனால இப்ப ஜென்மசனியில இருக்கிற மீனராசி நேயர்கள் என்ன மாதிரியான பரிகாரங்கள் அப்படின்னா என்ன மாதிரியான வழிபாடுகள் பண்ணலாம்? காலபைரவர் வழிபாடு. காலபைரவர் வழிபாடு. காலபைரவர் சனிக்கிழமை தோறும் போயிட்டு எள்ளு சாதம் நிவேதனம் வச்சு வழிபாடு பண்ணலாம். அது ஒண்ணு பண்ணலாம். இல்லைன்னா சங்கராச்சாரியர் எழுதந்திருக்கு காலபைரவாஷ்டகம் அப்படின்றது. காசிகா புராதிநாத காலபைரவம் பஜே அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு ஸ்டான்ஸாவும் முடியும். இந்த காலபைரவாஷ்டகத்தை தினம்தோறும் பாராயணம் பண்ணிட்டு அவங்க பாட்டு அவங்க வேலையை செய்யலாம். இது வந்து ஒரு நல்ல பலன்களை கொடுக்கும். சரிங்களா? அதுக்கும் மேல சனியை பிரீத்தி பண்ணணும் அப்படின்னா சிவ வழிபாடு. சிவன் கோயில் போயிட்டு சுத்தி வர்றது போதுமானது. பொதுவாகவே வந்து பாத்தீங்கன்னா சனி நிறைஞ்ச சிவபக்தர். சனியினோட அம்மா சாயா பிரத்யூஷா நிறைஞ்ச சிவபக்தர். அதனால சிவனை யாரெல்லாம் வழிபாடு பண்றாங்களோ அவங்க தலை மேல சனியினோட கை ஆசீர்வாதத்துக்கு இருக்கும் அப்படின்றது ஒரு உண்மையான விஷயம். கல்வெட்டுல கூட நீங்க செஞ்சுக்கலாம். ஆக அந்த மாதிரி பண்ணலாம். திருவண்ணாமலை கிரிவலம் அது வந்து பாத்தீங்கன்னா சனியை பிரீத்தி பண்ணும். திருவண்ணாமலை பக்கத்துல இருக்கவங்க திருவண்ணாமலை கிரிவலம் வரலாம். அது வந்து சனிக்கிழமை என்னைக்கு வந்தாலும் அதுக்கான பலன் அப்படின்றது இருக்குதான் செய்யும். பொதுவாக வந்து பாத்தீங்கன்னா இந்த திருவண்ணாமலை கிரிவலம் வராங்க அப்படின்னா அவங்களுக்கு நவகிரகங்கள்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆகிறதே நாங்க பார்த்துருக்கோம். நிறைய கெட்டது செய்யணும்னா கூட அவங்க எதுவுமே பண்றது இல்ல. ஏன்னா சிவ வழிபாடு அவ்வளவு மேன்மையானது. இதுல எதுனாலும் பண்ணலாம். பண்ணும்போது கண்டிப்பா நற்பலன்கள் அப்படின்றது கிடைக்குமா, பயப்படவே வேண்டியது. ஓகே மேம். 12 ராசிக்குமே வந்துட்டு பொறுமையா என்னென்ன மாதிரியான என்ன சொல்றது நம்ம பரிகாரமா இருக்கட்டும் இல்ல வழிபாடா இருக்கட்டும் அவங்களுக்கு எப்படி இருக்கு இந்த சனி பயிற்சி அப்படிங்கறத ரொம்ப டீட்டெயிலா சொன்னீங்க மேம். தேங்க்யூ ஸோ மச் மேம். நன்றி.